வேண்டும் என்றால் நம்முடைய கல்லூரி மாணவிகள் படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கின்றார்கள். நிறைய வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். விளையாட்டுத் துறையிலும் சரி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பொது அறிவு போட்டி எல்லாம் நிறைய வெகுமதியை பெற்று வந்திருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் பயிற்றுவித்த இந்த ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரை நான் மனதார பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அதிகாரிகள் அவர்களுக்கும், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுக்கும், எங்கள் உரைமுறை தலைவர், பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலாசங்கமும் மீண்டும் நல்ல முறையில் நடந்து நல்ல முறையில் நடக்கும்படி பத்திரகாளியை வேண்டி விரும்பி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மாணவ கண்மணிகள் படிப்பில் கவனம் செலுத்துங்க, விளையாட்டில் கவனம் செலுத்துங்க. அதே போல் உங்களுடைய கவன சிதறல்கள், ஏன்னா இன்றைக்கி நாட்டில் நிறைய அதுதான் இருக்குது. ஏன்னா மீண்டும் மீண்டும் நான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் சொல்லி தான், இளைய தலைமுறை அப்படின்றது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. உங்களை திசை திருப்பதற்கு அனைத்து சர்வதேச நாடுகளும் அனைத்து முயற்சிகளும் எடுத்துருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு இன்றைக்குமே உலகளவில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இது போச்சுன்னு சொன்னால் இந்தியாக்காரங்க இதுதான் உலகளவில் பிரகடனது நிதர்சனம் உண்மை. ஸோ இந்த காலத்தில் உங்களுடைய கவன செலுத்தலை திசை திருப்பாமல் படிப்பில் கவனம் செலுத்தி அடுத்தடுத்த லெவலில் முன்னேறி வர்றதுக்கு வாழ்த்துக்கள் கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கலா சங்கமி அப்படின்றது என்னன்னு கேட்டேன். கலைகளின் சங்கமம் அப்படின்னு சொன்னாங்க. கலைகளை வளர்த்துக்கிறது படிப்பு மட்டும் இல்லாமல் நம்ம கலைகளை வளர்த்துக்கணும். கலைகள் நம்ம பாரம்பரிய கலைகளை நம்ம கற்று அது சிறப்பாக நம்ம பண்ணோம்னா அது மைண்டுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன். எப்படி யோகா பண்ணுறோமோ அது மாதிரி. தேனி மாவட்டம்ல அட்டெண்ட் பண்ணுற பப்ளிக் ஃபங்க்ஷனில் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் இன்டராக்ஷன் ஐ எம் ஹேவிங். மெயின் ரீசன் ஆல் ஆர் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். தட் இஸ் த ஃபஸ்ட் ரீசன் வை ஐ ஆக்செப்டட் த இன்விடேஷன். அண்ட் இப்போது இந்த காலேஜ் உங்கள் ஏஜ் பார்க்கும்போது எவ்ரிபடி இஸ் 18 to 23 years. அவள் தானே உங்கள் ஏஜ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 18 to 23. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஏஜ். நீங்கள் யூ வாண்ட் டு ரைட் ஃபார் எனி எக்ஸாம் 18 to 23. நீங்கள் 18 to 23 years ஹவ் யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் டைம், எப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்டுறீங்க, இட் வில் டிசைட் யுவர் லைஃப். 18 to 23, if you are spending on education, then rest of your life you are settled. 18 to 23, you are wasting your time, rest of your life you will be doing the hard work. So இது 18 to 23 is a very crucial age. So all students, உங்கள் லைஃப் டிசைட் பண்ணுற ஏஜ் இதுதான். ஆஃப்டர் 23 nothing is there, only hard work தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலையா, ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் இஸ் ஓன்லி ஹார்ட் ஒர்க். அது டிசைட் பண்ண யூ டேக் அ டெசிஷன். இந்த தேனி நாடார் பள்ளியினுடைய அருமையான சிங்க பெண்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும். உங்களுக்காக நிறைய இடங்கள் காத்துட்ருக்குது. அந்த இடத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்கள் மூலமாக உங்கள் வீடு சிறப்படையணும். உங்கள் வீடு சிறப்படைவது மட்டும் உங்கள் ஊர் சிறப்படையணும். ஊரின் மூலம் தேனி மாவட்டம் சிறப்படையணும்.